முதல் அழைத்ததுக்கு நன்றி. ஏன்னா மிக்கி மேயர் சார் இல்லாத போது இசை எழுத்து எந்த அளவுக்கு பாடல்கள்ங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் திரை இசை உலகத்துல வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா படங்கள் நினைவு கூறப்படுதோ இல்லையோ, பாடல்கள் நினைவு கூறப்படுதோன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரு பெரிய டிபேட்ல இருந்திருக்கு இல்லையா. இதுல வந்து மிக்கி மேயர் சாரோட முதல் தமிழ் நேரடி திரைப்படம் அமரம் திரைப்படம், இதுல வந்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதற்கு முன்னாடி எனக்கு வந்து மிக்கி மேயர் சாரோட ஷியாம் சிங்கராய் திரைப்படம், நானி சாய் பல்லவி நடித்த திரைப்படத்துல எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருந்தேன். அந்த ஒரு வாய்ப்பு வந்து அடுத்த கட்டமா அமரம் திரைப்படத்துல எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு நன்றி. தயாரிப்பாளர், இயக்குனர், முக்கியமா அனைத்து சக கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை பொறுத்த வரைக்கும் மிக்கி மேயர் சார் வந்து எப்படின்னா தெலுங்குல அவருடைய படங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தினாங்க. ஷியாம் சிங்கராயில கூட ஒரு மெலடியா இருக்கட்டும், துள்ளல் இசையா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், அனைத்துமே ரொம்ப ஒரு கலவையான, எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப தனித்துவமான ஒரு இசையமைப்பாளர். அவரோட நேரடி தமிழ் அப்படிங்கும்போது ஒட்டாரத்தி பாடல் பாத்தீங்க. ஒட்டாரத்தி பாடல் ஒரு மெலடி, அட் த சேம் டைம் அந்த பாடல் இசையும் வரிகளும் மெலடிக்குள்ள, அதாவது ஒரு பாறையில தண்ணி வலியுது இல்லையா, பாறை எவ்வளவு கடினமானதா இருக்கு, ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா ஹீரோ ஹீரோயின், அந்த ஒரு சிச்சுவேஷன் அண்ட் அந்த ஒரு லொக்கேஷன் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கும். பாறை இருக்கும், ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியணும். அந்த மாதிரியான அதுல வரிகளே வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கலைஞருக்குமே ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க அப்படின்னா, எங்களோட முதல் அனுபவம் எப்படி இருக்கும்னா, ஒரு மெட்டு கேட்ட உடனே ஓகே இது இந்த மாதிரி தீம்ல இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அதுல எந்த அளவிற்கு ஆழத்திற்கு சென்று எந்த மாதிரியான வரிகள், ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்சு தமிழ் தான் எழுதுறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது எந்த மொழின்ற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த பாடல் நான் ரொம்ப பெருமைக்குன்னு சொல்லல, ஒட்டாரத்தி, புதிராக நான் இருந்தேன், இந்த ரெண்டு பாடல்களையும் ஒரு விழுமியம்னே சொல்லலாம். எத்தனையோ பழமையான வார்த்தைகள், அதாவது வழக்கொழிஞ்சு போன வார்த்தைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராமிய நடையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு வந்து இயக்குனர் கொடுத்திருக்காரு. ஒட்டாரத்திங்கிறதே வந்து ரொம்பவே சரளத்துல இல்லாத ஒரு வார்த்தை, வழக்கொழிஞ்சு போனது. ரொம்ப பிடிவாதமான பெண் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னா, அது பல தமிழ்ல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல நம்ம அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துறோமோ அதற்கேற்ப பொருள் மாறும். அந்த மாதிரி ஒட்டாரத்திங்கிற பாடல்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியா, இப்ப உச்சி பாறையா உருளுறே உன்னை பார்த்தே காப்பாத்தேன்னு எழுதியிருப்பேன். உண்மையாவே வந்து ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட், அவங்களோட ஹோல் ஒர்க் வந்து பிக்சரைசேஷன்ல தெரியும் அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இருக்கேன். ஷியாம் சிங்கராயிலையும் பார்த்தேன், அதை சேம் வந்து அமரம்லையும் பார்த்தேன். அது வந்து ரொம்பவே, ஏன்னா நான் செம்மரக்கட்டைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். செம்மரக்கட்டையை நீயும் தான் செல்லரிக்கவே பாக்குறையே அப்படின்னு. உண்மையாவே செம்மரக்கட்டையெல்லாம் படத்துல பிக்சரைசேஷன் வரும்னு நினைக்கிற ஒரு ஐடியாவே எனக்கு ஃபர்ஸ்ட் வரல. அது வந்து எனக்கு ரொம்பவே இதா இருந்தது. சாக்காடுங்கிற வார்த்தை. அப்புறம் எனக்கு ரொம்ப மொத பார்வையில் குருதியில் நினைஞ்சேன், அரிசயமா எனக்குள்ள நுழைஞ்ச, கொட்டு மருவியில் நீயும் உப்ப குளிக்க, எங்குருதி பூரா ஈரமுப்ப ஏற, என் குருதி பூரா ஈரமுப்ப ஏறங்கிற கற்பனையெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எளிதா இந்த பாடல்ல பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளுமே அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா என்ன இயக்குனர் வேலை வாங்கியிருக்காருன்னு நான் சொல்றேன். இந்த வகையில வந்து இந்த திரைப்படமும் இந்த திரைப்பாடல்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. நானும் என்ன பத்தி ஒரு குறைஞ்சபட்சம், ஏன்னா மீடியா இருக்கீங்க, இந்த படம் மட்டும் இல்லாம எல்லா கலைஞர்களையுமே ஊக்குவிக்கக்கூடிய, அடுத்த தளத்திற்கு கொண்டு போகக்கூடிய கடமையும் அதற்கான யுத்தியும் உங்க கிட்டதான் இருக்கு. நான் 2016 மரியாதைக்குரிய ஜிப்ரான் அவர்களோட சென்னை டு சிங்கப்பூர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான, தொடர்ந்து மாயவன், நிறைய கலைஞர்கள் அதுல பணிபுரிஞ்சவங்க எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மாயவன், தீரன் அதிகாரம் 1, ஆண் தேவதை, அப்புறம் ஜிவி, இக்லு, இப்படிக்கு காதல், அப்புறம் பஞ்சராட்சரம், இப்ப சமீபத்துல ஷியாம் சிங்கராய்க்கு அப்புறம் அமரம், இதெல்லாம் ரொம்பவே பணிபுரிந்தது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் எல்லா பாடல்களும் இந்த படத்துல இருக்க எல்லா பாடம், இன்னொரு பாட்டு வந்து பார்ட்டி சாங் ஒண்ணு இருக்கும். அந்த பாட்டு கூட ஒரு பார்ட்டி சாங் தான், ரொம்ப ஈஸியா இருந்துடக்கூடாது அப்படிங்கறத ஒரு தெளிவா இருந்தாரு. இயக்குனர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட இந்த அளவுக்கு வாங்கி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வேலை வச்சு பிழிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே ஈஸியா சொல்ல முடியாது. ஒரு பாடல் குறைஞ்சபட்சம் சொல்றேன்,
இப்ப வாலி ஐயா சொல்லுவாரு, அவர் வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து ரெக்கார்டிங் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு மெட்டு சொல்றாங்க எழுதிருவோம் அப்படி அந்த குவாலிட்டியில். இப்ப வந்து இவர் கிட்டத்தட்ட ஒட்டாரத்தி பாட்டு மட்டும் ஒரு 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மேல சின்ன 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 ஒர்க்குன்னு சொல்லி நாங்க ஒர்க் பண்ணோம். அது வந்து அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தையும் பாடல்களையும் கலைஞர்களையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு நம்புறேன். இந்த வாய்ப்பிற்கும் இந்த ஒரு மாலை பொழுதில் அனைவரையும் சந்திப்பதிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மாலை வணக்கம். கலக்கிறந்தில கலங்கிதான் உட்காந்துருக்கேன். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு ஆடியன்ஸை தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். காரணம் 2 இருக்கு. இந்த படத்தில் ட்ரெயினிங் ஆர்டிஸ்ட் ரவீந்திரன் சார் உள்ளே வந்திருக்காரு. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தை அவர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னங்கய்யா கேட்கலையா? இல்லையா, நான் கொஞ்சம் டவுனாக பேசுகிறேன்யா, கொஞ்சம் ஹம்பிளாக பேசுகிறேன். சரிங்களா? என்னம்மா சரி பேசு. ஐயா இங்க வருதுயா இன்னுமா? ஓகே. அமரம் ஆக்சுவலா அமரன் அமரம் அப்படி இருக்கு. இது 2மே கனெக்ஷன் தான் இருக்கு. அமரத்துக்கும் அமரனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. ஆனா அமரம் ஒரு கிருஷ்ணா அவருடைய மிக முக்கியமான படைப்பு. ஏன்னா நான் கதை கேட்டுட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரவி சார் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணார் அவரை. ஏன்னா அவருக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துல. ஏன்னா ஒரு முக்கியமான டைரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு எனக்கு. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ராவான ஒரு இடத்துல இந்த கதையை நகர்த்திட்டு போனதில் ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி இது எப்படி இது படமாக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படம் ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட ராஜன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்காக வந்து ஹீரோ நல்லா மெனக்கிட்டு இந்த படத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கிருஷ்ணா அவர்களை பற்றி நான் தனித்துவமாக 1 2 3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட இந்த வட்டார மொழி வழக்கு மொழி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் பேசும்போது கூட நான் சில லாங்குவேஜில் சில விஷயம் வரும், எனக்கு எல்லாரும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சில முக்கியமான அந்த வார்த்தைகளை வந்து படத்தில் உள்ள நிறைய நுழைச்சிருக்கிறாரு. அந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஏன்னா நான் வில்லேஜுக்குள்ளேருந்து வந்ததுனால இது ரொம்ப பார்க்கும்போது நம்ம புதுசாக இல்லை, எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எலைட் பீப்புள்ஸ்னா உயர்தர மக்கள் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கிருஷ்ணா அவர்கள் வந்து நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணும்போது அவர் வந்து சில விஷயங்களை வந்து குறைகள் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக அதில் வேலை செய்வார். சார் இது அது வருங்க அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பார்த்தோமே இவர்கிட்ட ஒரு விஷயம் பார்ப்பேன் நான். அவ்வளோ ஒரு பெக்குலர் வேலை பார்ப்பாரு, அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸாக இருப்பார். அது இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டப்பிங் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துட்டு டப்பிங் அப்புறம் பார்க்கும்போது அதனை மொத்த கேள்விகளும் அதுக்கு பதில் அதிலேயே வச்சிருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ கேள்விகள் எல்லாமே ஈஸியாக நீங்கள் டைலாக்லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் எங்களுக்குள்ள. அதில் வந்து வெங்கடேசன் தான் சில விஷயங்களை டாலன்ஸ் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணார். அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நான் 2 3 விஷயங்களை பார்த்ததில் வந்து டிஓபி சார், அப்புறம் ஃபைட் மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து லிரிக்ஸ்டு, இதெல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு வந்து எனக்கு சின்ன கேள்விகள் இருக்கும், நம்ம சரியா போயிட்டு இருக்குமான்னு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த டீம்ல பார்க்கும்போது எல்லாரும் நல்ல நல்ல ஒரு விஷயங்களை அவங்க பண்ணது பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டாரத்து சாங்லாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட் சாங். ஏன்னா அவர் எனக்கு மியூசிக் டேரக்டர் பத்தி அங்க பேச சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த சாங்ல எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது தெரியல. விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேற விஷயம் உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதுல கதையில சில கோர்வைகள் இருக்கு. அந்த ஒட்டாரத்து சாங், அப்புறம் வந்து மலை பகுதியில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபீல் எமோஷன்ஸ் வர சாங்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா ஆரம்பிச்சிருப்பாரு ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைட்டோட ஆரம்பமே ஒரு மாதிரி என்கேஜா மாறி இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டா இவர் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது. ஏன்னா அதை ஃபைட்ல நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரோப்பு கட்டி தூக்கி தூக்கி விட்டுட்டு இருந்தார் மாஸ்டர். என்ன சார் எடுத்தோடனே ரொம்ப பிரம்மாண்டமா போகுது, சரியா இருக்குமான கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறும்போது விஷயமா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் ரொம்ப
கஷ்டப்பட்டாலும் அது ஃப்ரேமுக்காக பரவாயில்ல அப்படின்ற உழைப்பு போட்ட திரு தேஜஸ் சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்துல இந்த ஒரு எஃபோர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது கிருஷ்ணா சாரும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம், மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே சேர்த்து சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பெரிய படங்களை விட சின்ன படங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நான் கொஞ்சம் விலகிதான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுலயும் இந்த ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப ஹாப்பி சார். கிருஷ்ணா சார், உங்களுக்கு கமர்ஷியலா அடுத்த ஒரு பெரிய பீக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த படத்துல. ஏன்னா இத்தனை விஷயங்களும் ஒரே படத்துக்குள்ள கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்க்ளூடிங் சார் அங்க இருக்கார் லாஸ்ட்ல, அவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கான பிளே, அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன சார், நம்ம செகண்ட் ஹாப்ல வருவாரு, ஹரிஸ் பரடி. அவர் நான் பர்டிகுலர் சொல்லணும். நான் சில விஷயங்களை கேள்வி வச்சிருந்தேன்னா ஹரிஸ் பரடி சார் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஃப்ரேம் அவரும் தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் ஒரே சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப பேச விரும்பல. ஆனா இந்த படத்துல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் இந்த படத்தை நிப்பா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஹீரோ. இன்னைக்கு அவர் இன்னைக்கு இல்லாதங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ல அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் மிக்கியமா தேங்க்யூ சார் டைரக்டர். ப்ரொடியூசர் சார் பத்தி நான் 2 விஷயம் பசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அமரம் இந்த படத்துல நம்ம சினிமாவில் ஒரு பெரிய கனவோட வருவோம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த படத்துக்குள்ளேயும் நான் கூப்டாக்ல ப்ரொடியூசர் ரவி சார் மேனேஜர் கூப்டாக்ல ஸ்பாட்ல போய் தான் டைரக்டரை பார்த்தேன். நம்ம என்னை இந்த பெரிய கதாபாத்திரம் இந்த படத்துல எமோஷனல் காமெடி பண்ண வச்சு, ஃபைட்லாம் பண்ண வச்சு அண்ணன் தீனா அண்ணனும் கூட அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, லவ் யூண்ணே. அவரு அண்ணன் செட்ல இருந்தாவே பெரிய எனர்ஜியா இருக்கும், எல்லாரும் ஜாலியா வச்சிருப்பாரு. அப்புறம் ஹீரோயினி அகிர்வால், ஐரா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோ தேஜா சார், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த படத்துல நடிச்சது ரொம்ப நிறைய பேசணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் எடிட்டரே பேசிட்டாரு. அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுறதுன்னே தெரியல. நான் உண்மையிலுமே அடுத்த இன்டர்வியூல தான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினது டைரக்டர்கிட்ட பேசிட்டு ஒட்டு கேட்டாரான்னு தெரியல. தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்ப தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்க அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பத்தி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையா இருந்தது. என்ன சொல்றது தெரியல, நான் இது வரைக்கும் நடிச்ச படங்கள்ல ஒரு சின்ன லைன் தான். ஆனா அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், சில விஷயங்களா இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளா இருக்கட்டும், சொன்ன விதமா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ செயல் படத்துல இருந்து முதல்ல அவர் கூட நான் செயல் படத்துல தான் நான் நடிச்சேன். அங்கிருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வேற லெவல்ல, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்க இருக்க அத்தனை பேருமே வேற லெவல்ல. நான் வேணா பாருங்க, சிரிச்சுட்டே இருக்கிறேன். இங்க எப்படியோ அதேதான் செட்லயும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா சிரிக்காத ஒரே ஆளு எங்க ஹீரோ மட்டும்தான். அவர் எப்பவுமே அமைதியா இருப்பாரு, எல்லாரையும் கவனிச்சுட்டே இருப்பாரு. ரொம்ப சூப்பர் ஆளு. படம் வேற லெவல்ல வந்திருக்குது. பாராட்டுகள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய நீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது, எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு படம். நாங்க இங்க மாற்று கருத்துக்கள்லாம் இங்க எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தா தொழிலாளிகள் எல்லாரும் நல்லா இருப்போம். தயவு செய்து நிறைய படங்கள் பண்ணுங்க. கிருஷ்ணா சாரை பத்தி சொல்லணும், வேற லெவல் டைரக்டர். நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துட்டு போறேன், நீ யாரு, நீ இங்க வேலை செய்யற, நீ ஓரமா போய் நில்லு அப்படின்ற எண்ணெல்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேற லெவல். அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய், நான் நடிகனா போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போறாரு, இது என்ன பண்ண போறாரு, அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். சார் அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க தலை எடிட்டர், அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங்.
எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பரா கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசா வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும். அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம் காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன் என்னன்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சா ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்ல மழை பெஞ்சது. அப்படியே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷன்ல அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்க கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி நான் பேச மாட்டேன். லைக் நீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸா நினைக்கலாம். நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்றேன். நான் சக்சஸ் மீட்ல எங்க டீம் பத்தி பேசுறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் மீடியா மக்கள், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துக்கு வேலை செய்த டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள், முக்கியமாக இதில் 2 பேர் மட்டும் சொல்லணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து ரவி சார், எங்கள் மேனேஜர், அவர் மூலியமாக தான் இந்த கோஆர்டினேஷன் அந்த டெக்னீஷியன்லாம் இந்த படம் வந்து அமையணும். எல்லாரும் நல்ல படம் செய்யணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும், நான் கூட அது போல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நல்ல படம் தான் வரணும்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு. எந்த படமும் வந்து ஒரு அமைப்பு. அது மக்கள் கிட்ட சேர்ந்த பேரு, அவங்க ரிசல்ட் பத்தி அவங்க கொடுக்குற ரிசல்ட் தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு நிக்க வைக்குமோ அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய இந்த விழாவுக்கு லோகாயுக்த சார் ஸ்ரீ திருமான் ராமராஜ அவர்களை அவர் வந்து எங்களை வாழ்த்ததுக்கு வந்திருக்காரு. சினிமாவில் எல்லாமே ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, இல்ல பொலிட்டீஷியன் கூப்பிடுவாங்க, இன்னொரு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாம நாங்க போய் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி சாரு கூப்பிட்டத அவர் வாழ்த்துக்கள் சொல்லி நான் கண்டிப்பா வரேன், படத்தை கூட நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்து எங்களை இன்னைக்கு வாழ்த்திருக்கார். அவருக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க வந்ததுக்கு. அதே போல இந்த படத்துல ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமராமேன் பரத், நான் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டோட இருந்தேன் அவர் மேல. ஆனா வந்து படம் பார்த்த பேர் தெரிந்து அவர் எவ்வளவு பெரிய கேமராமேன் சொல்லிட்டு அதை படம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே போல ராமர் சார் சொன்னார். ராமர் சாருக்கு ஆல்ரெடி ஹிஸ்டரி இருக்கு, அசுரன் படம், அதெல்லாம் பெரிய பெரிய படம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் விரும்பி அவர் பண்ணார். இந்த கண்டென்ட் கேட்ட பேரு அவர் வந்து இஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒத்துக்கினார். அவருக்கு தகுந்த ரெம்யூனரேஷன் கூட நான் தரவில்லை. அவருக்கு எவ்வளவு தரணுமோ அவ்வளவு சம்பளம் கூட நான் தரல, ஆனாலும் அவர் விரும்பி பண்ணார். அதே போல மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜெய் மேயர் சார் தான். அதே போல தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆவறீங்க சார், நீங்க வந்து நல்ல படமா பண்ணி கொடுக்கணும்னா, அதுக்கு முன்னே அவருக்கு சாம் சிங்கராய் டப்பிங் இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய ஹிட் தமிழ்ல. இத்தனை பேர் சொன்னாங்க, அது ரொம்ப பெரிய ஹிட். அதுக்கு முன்ன ஹாப்பி டேஸ் ஒரு படம் வந்து அவருது. ஆனா வந்து அவர் மேல நம்பிக்கையோட நாங்க டைரக்டர் எல்லாமே பேசி அவருக்கு அந்த கொடுத்தோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமா இந்த படத்தை வந்து நல்லா சாங்ஸ் எல்லாம், அதே போல பேக் ஸ்கோரிங் கூட நல்லா பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த படத்தை இயக்குனர் கிருஷ்ணா எதை சொன்னாரோ, ஒரு படத்தை ஆக்சுவலா நான் தெலுங்குல ஹிட்டான RX100 தமிழ் ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் எங்க கையில தான் இருக்கு. அந்த படம் தான் ஆக்சுவலா தேஜஸ் சாருக்கு பண்ணோம். ஆனா கிருஷ்ணன் சார் அதே மீறி ஒரு கதை சொல்லும் போது இந்த கதை மேல விருப்பத்தோட ஒரு இம்ப்ரெஸ் எல்லாருமே, எங்க வீட்டுல எல்லாரும் கேட்டாங்க கதை, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எல்லாரும் கேட்ட பேரு கண்டிப்பா இதுதான் நம்ம டச் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை எடுக்கிறதுக்கே. ஆனா வந்து ரீமேக்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆனா இது புது ட்ரையல். ஆனாலும் அந்த படத்தை வந்து அவர் சொன்ன மேருக்கு ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்திருக்கார். படம் கண்டிப்பா நல்லா அமைஞ்சது. ஒவ்வொரு இயற்கை கூட எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. என்னன்னா தேஜஸ் சொன்னபடி ஒரு ரியல் ரெயின்லயே வந்து ஒரு ஃபைட் எடுத்திருக்கோம். நாங்க இப்போ ஆக்சுவலா சினிமாவில் ஃபைட் எடுக்கணும்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அதை வண்டிகள்லாம் கொண்டு வந்து அதை வச்சுதான் நிஜமா ஃபைட் எடுப்பாங்க. ஆனா இது இல்லை,
இயற்கையில வந்த மழையிலே வச்சு ஒரு பிரமாதமான ஃபைட் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மிராக்கிள் மைக்கேல் அவரு ரொம்ப ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணி கொடுத்திருக்காரு. தம்பியை எலிவேட் பண்றதுக்கு, ஹீரோவை எலிவேட் பண்றதுக்கெல்லாம் நிறைய காட்சி வச்சிருக்கான். ஆனா இது வந்து புது நடிகரா நடிக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. படம் பார்க்கும்போது இவர் ஒரு புது நடிகர் இது போல பண்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதே போல எங்க எடிட்டர் சார் பற்றி சொல்லிட்டோம், கேமராமேன் சொல்லிட்டோம், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டோம். யாரு நம்ம பூபதி, அவரில் பார்த்தா நம்ம பிரபுதேவா பார்த்த போல இருக்கும். பார்த்தா பாட்டில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா வரவேற்பு உண்டு அவருக்கு. அவரும் நாங்க நினைச்சது மீறி அவரு இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்டா பண்ணாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க, இப்ப காட்சிகள்லாம் பாத்தீங்க. ஒரு இடத்துல கூட ஒரு போர்ன்றது வராம, ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் இல்லாம எல்லா காட்சிகளும் வந்து நல்லா பாட்டுல ஆகட்டும், பேக்ரவுண்ட்ல ஆகட்டும் எல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்தாரு அவர். ஸோ இங்க வந்திருக்க எல்லாருக்கும் எங்க நன்றி. முக்கியமா வந்து ரவி இந்த படத்துல ஏன் ஸ்தானத்திலிருந்து உழைச்சவர் வந்து திரு துரைபாண்டியன் அவர்கள். நான் ஆக்சுவலா ரொம்ப பிஸியா இருந்து நான் ஷூட்டிங்கெல்லாம் வர முடியல, ஷூட்டிங் இடத்துலாம் நான் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலா எங்க ஹீரோயின் கூட என்னை தான் பாக்குறது, முரளி வாசுதேவன் கூட இப்பதான் பாக்குறாரு, என்னை யாருமே பார்த்தது இல்லை. ஆனா வந்து துரைபாண்டியன் சார் தான் இங்க கூட இருந்து இந்த படம் எல்லாமே எல்லா இடத்துலும் கோஆர்டினேட் பண்ணி, கவர்மெண்ட் மூலியமா பர்மிஷன் ஆகட்டும், இன்னொன்று ஆகட்டும், எல்லாமே பண்ணி அவர் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஸ்தானத்துல இருந்து நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரவி சாருக்கு நெக்ஸ்ட் வந்து ரவி, எங்க படத்துல எல்லாமே ரவி சார் இருப்பாரு. எங்க படத்தினுடைய ஆஸ்தான வித்வான் சாய்தீனா அவர்கள். சாய்தீனா அவர்களை எனக்கு நல்லா பிடிக்கும். என்னன்னா பேசும்போது பழகும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. ஆனா ஆன் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இவ்வளவு முரடன், கொலைகாரன் அது போல தெரியவாரு அவர் பாக்குறதுக்கு நம்மளுக்கு. அவருக்கு ரொம்ப நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்க படத்துல எப்பவுமே சாய்தீனா சாருக்கு கண்டிப்பா வேஷம் உண்டு. நாங்க எப்ப படம் எடுத்தாலும் அது உண்டு. தேஜஸ்வரோடையும் அவர் டிராவல் உண்டு, கண்டிப்பா அது உத்தரவாதம். நாங்க ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க, அவங்கள பத்தி குறை சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, புது ஆர்டிஸ்ட் போல இல்லாம ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றி. முரளி வாசுதேவன் அவர்கள், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்துல வந்து ஒரு திருப்பமே அவர் தான். அதுல வந்து கல்கி வந்து இந்த கதையில என்ன திருப்பம்னா, ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகும்போது அந்த டெசிஷனை மாத்துவார் அவரு கல்கி. அவர் அந்த கேட்கற கேள்வியிலே ஒரு இது இருக்கும். அந்த முக்கியமான ஸ்தானத்துல அவர் இருக்காரு. காமெடியா நல்லா பண்ணிருக்காரு. ஸோ ஏக மொத்தத்துல படமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. எல்லாம் திரையில போட்டு படம் பாருங்க. வெயிட் பண்ணாம சினிமா தியேட்டர்ல போய் 28ஆம் தேதி ஆகஸ்ட் படம் வரும். அன்னைக்கு நீங்க எல்லாம் தியேட்டர்ல படம் பார்க்கும்படி மீடியா மக்கள் கூட ப்ரமோட் நல்லா பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆங்கர் தேங்க்ஸ். யா, ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே it's equal credit to everyone. So first of all thanks to director sir. ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்துல நான் கமிட் ஆகுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்ற விதம், அவரோட இன்வால்வ்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பா அவர் சூப்பரா எடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்துல இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சார் அண்ட் தேஜேஷ் அண்ட் ராஜன் சார். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் co-stars I want to mention Kalki sir, thank you so much. அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணதுக்கு thanks a lot. And Saidina sir இருக்கட்டும், Harish Paradi sir and my co-star my Teju, the hero of this movie. So எல்லாருமே, I mean this I think it's my favorite project. The production is so good. ஒரு ஹீரோயினா இல்லாம
ஒரு வீட்ல ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாம நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்ல, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்க 2 பேரும் ஒன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமா என்ன சொல்லணும்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொகேஷன்ஸ் நாங்க போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த லொகேஷன்ல இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹவ் கிரியேட்டட் அ ஹிஸ்டரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச்.